நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகள்லையுமே கலப்படம் இருக்குது. நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் ஏஜென்ட்ஸுங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் சின்ன வயசில் கேசரி சாப்பிட்ருப்பீங்க. கேசரி வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குமா, ஆரஞ்சு கலர் ரெட்டில் இருக்கும். இன்றைக்கி கலர் கலராக கேசரிஸ் வருது இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? அந்த கலர்ஸ் எல்லாமே ஒரு வகையான சால்ட்டு தான். இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே கெமிக்கல் சால்ட்ஸ் தான். அந்த சால்ட்டை இந்த உடம்பால் வந்து சீக்கிரமாக வந்து வெளியேற்றவே முடியாது. பால் டீ காஃபி குடிக்கிறாங்க, இட்லி தோசை சாப்பிட்றாங்க, சப்பாத்தி, பூரி, பொங்கல், அப்புறம் பருப்பு சாம்பார், சட்னி, சாப்பாடு, ரசம், மோர் குழம்பு, புளிக்குழம்பு, வடை, பருப்பு, கூட்டு, பொரியல் இதெல்லாம் தான் சாப்பிட்றோம். இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஏன் நோய் வருது? அப்போ என்ன அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக அவங்க மாற்ற வேண்டியது டோட்டல் என்டையர் ஃபுட் ஹேபிட் தான். ஏன்னா அவங்க காலிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிட்ற எல்லா உணவுகளுமே சரியாக இருந்ததுன்னா ஏன் உடல் நோய் வரப்போகுது? நெல்லிக்காவும் நீர் சத்து உள்ளது தானே. இதெல்லாம் என்ன ஆகும்னா சிறுநீரகத்தில் அந்த உப்பு வந்து வெளியேற்ற முடியாமல் தடுமாறிட்டு இருக்கு இல்லையா, அங்கே போய் இதனுடைய டைல்யூஷன் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா உப்பு முடிஞ்ச வரைக்கும் கரைச்சி ஓரளவுக்கு வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். உதாரணத்துக்கு 1 லிட்டரு 3/4 லிட்டரு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அவங்க குடிக்கணும். இப்போ நீங்கள் வந்து தண்ணி தாக எடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நோயிலேருந்து வெளியே வருது? மோர் குடிக்கிறது அப்படின்னா என்ன நினைப்பாங்கன்னா எல்லாம் தயிரில் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டா அதுதான் மோர்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இது நீர் அங்கங்கே கோத்துக்கிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து நைட்டு மூச்சுட முடியாது, செரிமானம் இருக்காது, பசி எடுக்காது, கால் வீக்கம் இருக்கும், மூச்சு சிரமமாக இருக்கும், தடிப்பு ஏற்படும், பிப்பு ஏற்படும். அப்போல்லாம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு செரிமான சக்தியை அதிகமாக விரயம் பண்ணவே கூடாது. ஸோ அதுக்கு தான் பருப்பு வகைகள், அசைவம், முட்டை, கீரை இது எல்லாத்தையும் டோட்டலாக அவாய்ட் பண்ண சொல்கிறது. ஹெல்குரு வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஹீலர் சக்திவேல் யுவராஜ் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலி சார் இப்போ உங்களை பத்தி நாங்க பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இப்போ கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு போகும்போது நிறைய பேர் டயாலிசிஸ் தான் பண்ணுவாங்க. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில பேரை என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கூட கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நீங்க எப்படி ஒரு ஃபுட் ஹேபிட்டை மட்டும் வச்சே கிட்னி ஃபெயிலியரை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதை எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி உணவுகள் தான் மெயினே. இப்போது ஒரு உயிர் வாழுது, இன்றைக்கி ஒரு உயிர் இருக்குது அப்படி, அது எந்த வேணால் இருக்கலாம். தனக்கு தேவையான பசிக்கு அடுத்த வேலை உணவுக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் தான் வாழுது. இப்போ நம்ம சாப்பிட்டு இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே தரமான உணவுகளா? இல்லை சார், கண்டிப்பாக இல்லை. ஆனால் இங்கே சாப்பிட்ற எல்லாருக்குமே தெரியும், பச்சையாக அப்பட்டமாக தெரியும், நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகள்லையுமே கலப்படம் இருக்குது. நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஏஜென்ட்ஸுங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் சின்ன வயசில் கேசரி சாப்பிட்ருப்பீங்க. கேசரி வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குமா, ஆரஞ்சு கலர் ரெட்டில் இருக்கும். இன்றைக்கி கலர் கலராக கேசரிஸ் வருது இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? அந்த கலர்ஸ் எல்லாமே ஒரு வகையான சால்ட்டு தான். இப்போ நீங்கள் சாப்பாட்டில் இருக்கக்கூடிய உப்பை வந்து இந்த உடம்பு வந்து ஈஸியாக செரிச்சிடும். ஆனால் அந்த கெமிக்கல் சால்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே கெமிக்கல் சால்ட்ஸ் தான். அந்த சால்ட்டை இந்த உடம்பால் வந்து சீக்கிரமாக வந்து வெளியேற்றவே முடியாது. இது ஒரு காரணம். அப்படின்னா நீங்கள் குடிக்கிற பால்லேருந்து எல்லாமே கலப்படம் தானே. 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி கலக்கலாம் அப்படின்னா அப்போ அதில் பால் இருக்குமா? தண்ணி தான் இருக்கும். தண்ணி இல்லை, மீன்ஸ் கெமிக்கல்ஸ் தான் அத்தனையுமே. இப்போ நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுகளில் எல்லாமே கலரிங் ஏஜென்ட்ஸு ப்ளஸ் அது எல்லாமே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துறாங்களா? ஸோ இது எல்லாமே என்ன ஆகுனா ஒவ்வொரு விதமான உணவுகளும் ஒவ்வொரு விதமான உடல்நிலையை பாதிக்கும். அவங்கவுங்களுடைய உடல்வாகுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த உபாதைகள் அவங்களுக்கு உருவாகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் வந்து பார்த்துருக்கேன். தாத்தா ஒருத்தர் வந்து 95 வயசில் வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தார். 95வது வயசில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ நான் வந்து +2 படிச்சுட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னென்னா அப்போ நம்ம வந்து இப்போ வந்து தொட்டதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க. 95 வயசாகியும் அந்த பெரியவர் எந்த ஒரு உடல் உபாதை இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தார். அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது தான் மரபு உணவுகள். நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு பழக்கங்களை இன்றைக்கி நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் உடல் உபாதைகளுக்கு நம்ம ரிவர்ஸ் ஆகிக்கலாம். அதில் வந்து கிட்னி ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு கிட்னிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இன்றைக்கி வந்து குக்கரில் வச்சு சாப்பிட்ற பழக்கம், பருப்பு, இப்போ இன்றைக்கி டே டு லைஃப் எடுங்க, பால் டீ காஃபி குடிக்கிறாங்க, இட்லி தோசை சாப்பிட்றாங்க, சப்பாத்தி, பூரி, பொங்கல், அப்புறம் பருப்பு சாம்பார், சட்னி, சாப்பாடு, ரசம், மோர் குழம்பு, புளிக்குழம்பு, வடை, பருப்பு, கூட்டு, பொரியல் இதெல்லாம் தான் சாப்பிட்றோம். இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஏன் நோய் வருது? அப்போ வாங்குற பொருட்கள்லேயே கலப்படம் இருக்குது. கண்டிப்பாக. நீங்கள் சாப்பிட்ற அரிசியிலையுமே கலப்படம் இருக்குது.
ஸோ இந்த கலப்படம் இல்லாத உணவுகளுக்கு போனால் தான் நோயிலேருந்தே வெளியே வர முடியும். இப்போ அதுக்கு தான் இயற்கை உணவுகளுக்கு மாறுங்க, மரபு உணவுகளுக்கு மாறுங்கன்னு நம்ம கூப்பாடு போட்டு கத்துறது. அப்போ என்ன அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக அவங்க மாற்ற வேண்டியது டோட்டல் என்டையர் ஃபுட் ஹேபிட் தான். ஏன்னா அவங்க காலிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிட்ற எல்லா உணவுகளுமே சரியாக இருந்ததுன்னா ஏன் உடல் நோய் வரப்போகுது? கிட்னி மட்டும் கிடையாது, கல்லீரல், இருதயம், டயபெட்டிஸு, ப்ரெஷரு, தைராய்டு எல்லாத்துக்குமே ஃபைப்ராய்டிலேருந்து யூடிஐலேருந்து லெக் பெயின், பேக் பெயின், அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலு, பாடி ஹீட்டு, அல்சரு எல்லாத்துக்குமே காரணம் ஃபுட் ஸ்டைல் மட்டும்தான். அப்போது அந்த ஃபுட் ஸ்டைல் அப்படிங்கிறப்ப கிட்னி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு 3 வேளையுமே சாப்பாடு தான் கொடுக்கணும். கிச்சிலி சம்பா, தூயமல்லிங்கிற பாரம்பரிய அரிசிகள் இருக்குது. அதாவது செரிமானத்துக்கே ரொம்ப ரொம்ப குறைவாக நேரம் எடுத்துக்கக்கூடிய அரிசி வகைகள். இப்போ நம்ம குக்கரில் சாப்பாடு வைக்கிறோம் இல்லையா, குக்கரில் அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது, இல்லைன்னா சொல்ல வரல. ஆனால் கஞ்சி வடிக்காமல் அந்த குக்கரில் அந்த சாப்பாடு இருந்ததுன்னா அதில் சத்துக்கள் நிறையாவே இருக்கும். சிறுநீரக நோயாளிகளுக்கு என்ன பிரச்சனை, அப் டு டயாலிசிஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை யூரியா கிரியேட்டின் லெவல் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, கிரியேட்டின் வந்து 2 இருக்குது 3 இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி எந்த லெவலில் இருந்தாலும் முதல்ல சாப்பாடை வடிச்சிடணும். சாதத்தை வடிச்சிட்டு தான் அந்த சாப்பாட்டை தான் வந்து அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாத்துக்குமான கம்ப்ளீட் டயட் சொல்லிடுறேன். காலையில் எந்திரிச்ச உடனே கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, நாட்டு கொத்தமல்லி நம்ம வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணிக்கணும். உருண்டை கொத்தமல்லி தான். இதுலேயே நாட்டு கொத்தமல்லி ஹைப்ரிட் 2 இருக்குது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நாட்டு வெரைட்டிக்கு போகிறது நமக்கு நல்லது. நாட்டு கொத்தமல்லி கண்டிப்பாக கிடைக்கும். நாட்டு கொத்தமல்லி வாங்கி வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சு ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டு பியூர் ஒரிஜினல் கருப்பட்டி. இன்றைக்கி பியூர் ஒரிஜினல் கருப்பட்டி இன்றைக்கி கரண்ட் ரேட் வந்து 500 ரூபா 550 ரூபா வரும் ஒரு கிலோ. நீங்கள் ரோட்டோரங்களில் விற்கலாம், ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்கு கிடைக்கும். நான் சொல்கிறது ஒரிஜினல் கருப்பட்டி சொல்கிறேன். அந்த ஒரிஜினல் கருப்பட்டியை போட்டு நம்ம வந்து காலையில் வந்து டீ காஃபிக்கு பதிலாக அந்த காஃபியை எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. மல்லி காஃபி பெஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடித்த கஞ்சி வடித்த சாதத்தில் நம்ம வந்து காய்கறி பொரியல் வச்சுக்கலாம். இந்த காய்கறி பொரியலுமே எப்படி பண்ணணும் அப்படின்னா, இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம மேலே வந்து துணி போட்டுருவோம், தட்டு வச்சு துணி போட்டுருவோம். அந்த இடத்துல மாவு ஊற்றுறதுக்கு பதிலாக காய்கறிகளை அப்படியே மேலே பரப்பி விடணும். மேலே போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா நீராவி போகுமா, நீராவி போனதுக்கப்புறம் அந்த நீராவிலே காய் வேகுமா, அந்த வெந்த காய்கறிகளை எடுத்து வந்து நம்ம வந்து தாளிக்கணும். தாளிக்கும் போது கடுகு போட்டு தாளிக்கக்கூடாது, ஜீரகம் தான் போட்டு தாளிக்கணும். வெறும் சீரகம் மட்டும், வெறும் ஜீரகம், எண்ணெய், கடலெண்ணெய், கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அந்த காய்கறிகளில் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகுத்தூள் சேர்த்தலாம். தாராளமாக மிளகுத்தூள் சேர்த்து வதக்கலாம். வதக்கிட்டு உப்பு சத்தியமாக சேர்த்தக்கூடாது, உப்பு சேர்த்தவே கூடாது. வதக்கிட்டு அதை வந்து இந்த வஞ்சி வடிச்ச சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, இந்த சாப்பாடோட சேர்த்து சாப்பிடலாம். இது கூட ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த காய்கறி தான் நல்லது, அந்த காய்கறி தான் முடிஞ்ச வரைக்கும் நீர் காய்கறிகள் பெஸ்ட்டு. நீர் காய்கறிகள் அப்படிங்கிறப்ப சுரக்காய், பீக்கங்காய், புடலங்காய், இந்த மாதிரியான நீர் காய்கறிகள் போகிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிடும்போது ரசம் வேணும், கண்டிப்பாக ரசம் எதிர்பார்ப்பாங்க. ரசம் எதிர்பார்க்குறப்ப என்ன பண்ணலாம்னா, தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளியில் விதையை நீக்கிடணும். தக்காளியில் விதையை நீக்கிட்டு ரசம் வைக்கலாம். இல்லைன்னா மலநெல்லிக்காய் இருக்கு இல்லையா, ஜூஸ் போட்டு குடிக்கிறோம்ல, ஹேர் ஃபாலுக்கெல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்களா மலநெல்லிக்காய், அந்த மலநெல்லிக்காவை வாங்கிட்டு வந்து நம்ம புளிக்கு பதிலாக, தக்காளிக்கு பதிலாக அதை அரைச்சி நம்ம வந்து ரசமாக வைக்கலாம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கொடுக்குறது எல்லாமே மறைமுகமாக நீர் காய்கறிகள், நெல்லிக்காவும் நீர் சத்து உள்ளது தானே. இதெல்லாம் என்ன ஆகும்னா, சிறுநீரகத்தில் அந்த உப்பு வந்து வெளியேற்ற முடியாமல் தடுமாறிட்டு இருக்கு இல்லையா, அங்கே போய் இதனுடைய டைல்யூஷன் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, உப்பை முடிஞ்ச வரைக்கும் கரைச்சி ஓரளவுக்கு வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நான் சொல்கிறேன் இந்த உணவு வழக்கங்கள் எல்லாமே. இப்போ நீர் காய்கறிகளுக்கு அதாவது காய்கறிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நீர் எல்லாமே சுத்தமான நீராக தான் இருக்கும். அந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய நீரும் சுத்தமான நீராக தான் இருக்கும். நீங்கள் நெல்லிக்காய் அரிஞ்சு பார்க்குறீங்களா, அப்படியே ஒரு ட்ராப் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எவ்வளோ தூய்மையான நீர். இப்போ மரம் வந்து சத்து எடுக்குது அப்படின்னா அது வந்து தனக்கு தேவையான நல்ல சத்துக்களை எடுத்து தன்னோட உயிராற்றலையும் கொடுக்கறது தான் பழங்கள், காய்கறிகள். இது எல்லாமே ஒரு செடியோட உயிராற்றலை கொடுக்கறது தானே பழங்கள், காய்கறிகள் இது எல்லாமே. அப்போது அந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து நம்ம உடலுக்கு தேவையான நீர். இப்போ நீங்கள் குடிக்கிற தண்ணியே கலப்படமான தண்ணி தான். ஆமாம் சார், ஆர்ஓ வாட்டர், பியூரிஃபை வாட்டர்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பச்சையாகவே சொல்கிறேன், எல்லாருமே தெரிஞ்சது தான். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த காய்கறிகளுக்கு கூடிய நீர் நல்ல நீராக இருக்கிறதுனால நமக்கு அந்த நீர் வந்து ரொம்ப உடம்புக்கு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு காலையில் இதுதான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், காலையிலேயே சோறு சாப்பிடலாமா சார்? ஏன்னா நிறைய பேர் டிஃபனாக சாப்பிடுவாங்க. ஆனால் என்னன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இட்லி சாப்பிட்டிங்கன்னா தண்ணி தவிக்குமா? தோசை சாப்பிட்டா தண்ணி தவிக்குதா? சப்பாத்தி இல்லை சம்திங் பூரி இதெல்லாம் சாப்பிட்டாலுமே தண்ணி தவிக்குது. வெரி குட், ரைட்டு.
சிறுநீரக நோயாளிகள் தண்ணி அதிகமாக குடிக்கணுமா கம்மியாக குடிக்கணுமானா தண்ணி கம்மியாக தான் குடிச்சாகணும். ஓ ரொம்ப குறைவாக தான் குடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 1 லிட்டரு 3/4 லிட்டரு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அவங்க குடிக்கணும். இப்போ நீங்கள் வந்து தண்ணி தாக எடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நோயிலேருந்து வெளியே வர்றது? கரெக்டு தான் சார். அப்போ அவங்களுக்கு குடிக்க வேண்டிய அளவே குறைவான அளவு அப்படிங்கிறப்ப தாகத்தை எடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் குடிக்கணும். மோர் குடிக்கிறது அப்படின்னா என்ன நினைப்பாங்கன்னா எல்லாம் தயிரில் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுதான் மோர்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. வெண்ணெய் எடுத்த மோர். வெண்ணெய் எடுத்தால் தான் அதுக்கு பேரே மோரே. நீங்கள் வந்து தயிர் தண்ணி தான் அது. அப்போ கிருஷ்ணர் சொல்லுவாங்களே கிருஷ்ணர் வெண்ணெய் திருடிட்டு ஓடினார்னு, அந்த மாதிரி மிக்சியில் அரைச்சோ இல்லை நீங்கள் மத்தில் அரைச்சோ எடுக்கிற அந்த வெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த வெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மோர் ரொம்ப நல்லது. தயிராக சாப்பிட்டா தயிர் வந்து செரிமானத்துக்கு அதிகமாக நேரம் எடுத்துக்கக்கூடிய உணவுகள். இப்போ இதெல்லாம் தான் அவாய்ட் பண்ணுறது சொல்கிறது காரணம் அதுதான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வெண்ணெய் எடுத்த மோர் இருக்கா, வெண்ணெய் எடுத்த மோர் 1 டம்ளர் அப்படின்னா 7 டம்ளர் தண்ணி அதில் கலந்துடும். 7 டம்ளர் தண்ணியை கலந்தால் அது வெறும் தண்ணியாக தானே இருக்கும். அதான் மோரே தண்ணியா தான் இருக்கு. அதில் 7 டம்ளர். சரி, அதுக்கு ஏன் 7 டம்ளர் தண்ணி கலக்க சொல்கிறோம் அப்படின்னா அந்த மோரை செரிக்கிறதுக்குன்னு சில செரிமான சக்திகள் விரயமாகுமா, உடம்புல விரயமாகுமா, அந்த விரயத்தையும் குறைக்கிறதுக்கு தான் 7 டம்ளர் தண்ணியை வந்து கலக்க சொல்கிறது. அப்போ அந்த 7 டம்ளர் தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தண்ணிக்கு பதிலாக ஈவினிங் வரைக்குமே அந்த மோரை தான் அது அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்கணும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த தண்ணியை குடிக்கிறது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இதுவுமே சிறுநீரகத்தால் வெளியேற்ற முடியாத உப்பினங்களில் வந்து இது வந்து முயற்சி பண்ணி அந்த உப்பை படிப்படியாக இன்ச் பை இன்ச்சாக இது ஒரே நாளில் சரியாகிடாது. இன்ச் பை இன்ச்சாக சரியாகிறதுக்கான விஷயந்தான் இது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதியம். எல்லாருக்கும் மதியம் என்ன தோணுன்னா பருப்பு குழம்பு, பருப்பு சாம்பார், கூட்டு பொரியல் இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்குலாம் மதியம் நல்லா நான்வெஜ் நல்லா சாப்பிடணும். ரைட்டு. சரி, நான் கேட்பாங்களே, சரி நீங்கள் சொல்கிற வரைய கணக்கிலே வரேன். முட்டை, பால், பருப்பு இதெல்லாம் சத்துள்ள உணவுகள் தானே? ஆமாம் சார். இதெல்லாம் உடல் நோயாளிகளுக்கு இப்போ சிறுநீரக நோயாளிகளுக்கு கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். கொடுக்கலாம் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ரைட்டு. இப்போது உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட அந்த டிஷ்ஷெல்லாம் வச்சா உங்களால் சாப்பிட முடியுமா? இல்லை, ரசம் சாதம் தான் சாப்பிடணும்னு தோணும். ஏன் சாப்பிடலாம்ல? அப்போ உங்களுக்கு உடம்பு பலகீனமாக தான் இருக்கீங்க. ஏன் நல்லா ஃபுல்லாக மீல்ஸு, நான்வெஜ்ஜு, இதெல்லாம் சாப்பிடலாம்ல? ஆக்சுவலி பக்கெட் சிக்கன்லேருந்து எல்லாம் வச்சு சாப்பிடலாம்ல? உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது டைஜஸ்ட் ஆகாதுல்ல சார், அதுக்காக தான். அதே தான் சொல்கிறேன். அதிக சத்துள்ள உணவுகள் சாப்பிடும்போது அதிக சத்துக்கள் விரயமாகுங்கிறத விட செரிமான சக்தி அதிகமாக விரயமாகும். ஓகே. ஏன்னா ஏற்கனவே உங்களோட உடலில் வந்து நீர் அங்கங்கே கோத்துக்கிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து நைட்டு மூச்சுட முடியாது, செரிமானம் இருக்காது, பசி எடுக்காது, கால் வீக்கம் இருக்கும், மூச்சு சிரமமாக இருக்கும், தடிப்பு ஏற்படும், பிப்பு ஏற்படும். அப்போல்லாம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு செரிமான சக்தியை அதிகமாக விரயம் பண்ணவே கூடாது. ஸோ அதுக்கு தான் பருப்பு வகைகள், அசைவம், முட்டை, கீரை இது எல்லாத்தையும் டோட்டலாக அவாய்ட் பண்ண சொல்கிறது. கீரை கூட சாப்பிடக்கூடாது. கீரை வந்து நம்ம வந்து சூப்பாக எடுக்கலாம், ரசமாக எடுக்கலாம். ஆனால் வந்து நேரடியாக கீரையை வந்து மென்று சாப்பிடக்கூடாது. நம்ம அதில் இருக்கிற சத்து எடுத்தால் போதும். சூப்புங்கிறது என்ன, அதில் கூட சத்த எசன்ஸை நம்ம வெளியெடுக்கிறோம். அந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு குடிக்கலாம். ஆனால் முருங்கைக்கீரையை டேரெக்டாக இன்டேக்காக கன்சியூம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது போச்சு அப்படின்னா செரிமானத்துக்கு அதிகமாக டைம் எடுக்கும். அப்போது முடிஞ்ச வரைக்கும் செரிமானத்துக்கான வேலைகளை குறைக்கணும். மதியம் அதே மாதிரி தான், கஞ்சி வடித்த சாதம், நீர் காய்கறிகள், எதுனாலும் ஓகே, பொரியலோ இது மாதிரி பண்ணிட்டு சட்னி வகைகள் செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம கொத்தமல்லி கீரை சட்னி, பீட்ரூட் சட்னி, கேரட் சட்னி இந்த மாதிரியான சட்னி வகைகள் எடுத்துக்கலாம். சட்னிக்கும் செரிமான சக்தி குறைவாக தான் செலவாகும். அப்போது நெல்லிக்காய் ரசம், வெண்ணெய் எடுத்த மோர். அதே மாதிரி மாலை நேரங்களில் ஒரு சின்னதாக ஏதோ ஒரு வெஜிடபிள் சூப்போ இல்லை ஒரு காய்கறி சூப்பு சம்திங். இது கீரை வந்து மேக்ஸிமமே வேணும்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அதுவுமே டைஜஷன் டைம் சொல்லுவாங்களா, மாலை நேரத்தில் கீரை சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. அதனால் அதையும் நாங்கள் அவாய்ட் பண்ணோம். இல்லை சொன்ன மாதிரி கொத்தமல்லி, கருப்பட்டி போட்டு காஃபி வச்சு குடிச்சிக்கலாம் சாயந்தரம். நைட்டு அகைன் சாப்பாடு, சட்னி வச்சுக்கலாம். நைட்டு வந்து காய்கறி பொரியல் கூட வேண்டாங்கிற மாதிரி சட்னி வச்சுட்டு சட்னி சாப்பிட்டு நெல்லிக்காய் ரசம் இல்லை வெதிநீக்கிய தக்காளி ரசம் இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய உடலில் வந்து ஆரோக்கியம் மேம்படும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற தொந்தரவுகளுடைய வீரியமான தொந்தரவுகள் இருக்கும் இல்லையா, ரொம்ப ரொம்ப மோசமான தொந்தரவுகள் இருக்குது. இதனுடைய அந்த ஒரு விஷயம் வந்து குறைய ஆரம்பிக்கும். நிறையவே மாற்றத்தை ஃபீல் பண்ணலாம் 7 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே. 10 நாளுக்குள்ளே ஒரு 10% இம்ப்ரூவ்மெண்ட்டாக அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒரு நல்ல பலகீன இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டின் வந்து ஒரு 5 இருக்குது 7 இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 10% அவங்களால ஒரு சின்ன சேஞ்சஸை ஃபீல் பண்ண முடியும். இப்போ தான் கிரியேட்டின் 2 இருக்குது, யூரிக் ஆசிட் வந்து ஒரு 60-70 இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு 4 to 5 டேஸ்லேயே டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களால ஃபீல் பண்ணிட முடியும். ஓகே ரஸ். ஏன்னா நீங்கள் உங்கள் உடம்புக்கு பெரும்பான்மையான லோடு கொடுக்கறதே இல்லை, செரிமானத்துக்கான எனர்ஜியை செலவழிக்கிறதே இல்லை. அதனால் உங்கள் உடம்பு ஈஸியாக
ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும்போது டயட்லாம் கேட்கும்போது எனக்கே எப்படி 3 வேளை ஒருத்தரால சோறு சாப்பிட முடியும், ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து மரபு உணவுகளே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கம்மஞ்சோறு, மதிய ராகிகளி, மாலை சோளச்சோறு. ஒரு சில ஊர்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்கங்கள் மாறும், வீட்டுக்கு தகுந்த மாதிரி சமையல் மாறும், கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் மாறும், அவங்களோட ஃபுட் ஹேபிட் ஃபுட் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த காலத்தில் எடுத்த உணவுகள் எல்லாமே இயற்கையாக இருந்தது ரைட்டுங்களா. செரிமானத்துக்கும் அந்த செரிமானம் இருந்ததுன்னா அந்தளவுக்கு அவங்க வேலை செஞ்சாங்க, வேலைக்கேற்ற உணவு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது, உழைப்புக்கு மீறிய உணவுகள் தான் இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி சமூகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா உழைப்புக்கு மீறிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அதுவும் ஃபுட்டெல்லாம் வர கலர்ஃபுல்லாக இருக்கா சார், பார்த்துட்டா ஒரு ஐட்டம் கூட நிறுத்த முடியல, அது எப்படி இருக்கும் இது எப்படி இருக்கும் டேஸ்ட் பண்ணணும் தான் டெம்ப்ட் ஆகுது சார். ஆக்சுவலாக வந்து இது ஒரு வகையான சைக்காலஜி தான். நீங்கள் எதை சாப்பிட்ணுங்கிற முடிவு பண்ணுறது நீங்களா மூளையா கண்ணா? கண்ணு பார்க்குறத வச்சு பிரெயின் ஓகே சாப்பிடு அப்படின்ற மாதிரி தூண்டுது. ஓகே ரைட். அந்த கலரிங் தான் இப்போ பிரச்சனையே. இந்த கலர்ஸ் தான் வந்து உண்மையுமே ரொம்ப ஆபத்தானது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன் ஃப்யூச்சரில் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. காரணம் என்ன, அவ்வளோ அடல்ட்ரேட்டட் ஃபுட் தான். ஸோ அந்த அடல்ட்ரேஷனை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்த்துட்டு நம்ம வந்து இயற்கை உணவுகள் நோக்கி போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் நல்லது, நம்மளோட எதிர்கால தலைமுறைக்கு ரொம்ப நல்லது. நிச்சயமாக சார். ஏன்னா நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. நான் இது வரைக்குமே கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகணும், டயாலிசிஸ் பண்ணணும், அப்போ தான் சரியாகும், அதுவும் சில பேருக்கு தான் சரியாகுன்ற ஒரு ஐடியா தான் எனக்கு இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு சுலபமாக நிறைய பேரால் ரெக்கவர் ஆக முடியுன்றது இப்போ தெரியுது சார். இது எனக்கு மட்டும் இல்லை, வியூவர்ஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ.